ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்யா. அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்பு எப்படி இருக்கு? மாத்திரை கரெக்டா சாப்பிடுறீங்களா? சரிங்க. கையோட மாத்திரைக்கு உதவி பண்ணிடுவோம். ஏன்னா பாவம் அவங்க சாப்பிட்டா மட்டும்தான் அவங்க சர்வே பண்ண ஆமா, அதான் அடிக்கடி இந்த மாதிரி நம்ம மாத்திரை நிப்பாட்டினா அவங்களுக்கு நடக்க முடிய மாட்டேது. நிப்பாட்டலாம். ஆனா இப்ப அந்த கை இந்த பக்கவாதம் அதெல்லாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் எப்பவுமே மாத்திரை சாப்பிட்டா நல்லா இருக்கையா. மாத்திரை நிப்பாட்டினா திருப்பி அந்த வலி கால் கை வலியே வந்துடும். அதான் நீங்க இருக்கீங்க உறுதுணையா, நீங்க இருக்கீங்கிற காலத்துலதான் டாக்டர் என்ன சொல்றாங்க, இது வந்து இது மாத்திரை சாப்பிட்டு தான் இருக்கணும், சாப்பிட்டா வரும் இல்ல நின்றும் அப்படின்ற. ஆமா அவன் நீங்க என்ன பண்ணுங்க, 2 பேருக்கும் பார்வை தெரியாம இவ்வளவு தூரம் போராடுறதே பெருசா. சரிங்க. சாப்பிட்டீங்களாமா? நீ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுங்கய்யா. வெளியே போறது வர சிரமமா இருக்கு. ஒரு நாளைக்கு காலையில போய் சாயந்தரம் வீட்டுக்கு வந்தா தான் நிச்சயம். இங்க வீட்டை விட்டு கிளம்பி போறது வீட்டுக்கு வந்தா தான் நிச்சயம். ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல நார்மலா பாருங்களேன், இப்ப நல்லா இருக்கிறவங்களே வந்து நம்ம எவ்வளவு பேர் இப்போ நான் 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போறேன். இருந்து வெளியே ஒரு பஸ் ஏறி போய் வியாபாரம் பண்ணிட்டு திருப்பி வீட்டுக்கு வர தனியா போயிட்டு தனியா வர எவ்வளவு சிரமம் பாருங்க. கடவுள் எங்களை வந்து அவர் அதிசயமா காப்பாத்துறாரு. கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாம் உங்களோட நல்ல மனசு. இவ்வளவு இந்த வயசுலயும் மனைவிக்காக இவ்வளவு தூரம் போராடி அவங்கள உயிர் வாழ வைக்கணுங்கிறக்காக ஒவ்வொரு நாள் ஓடுறீங்கல்ல, மனசையே கடவுள் கண்டிப்பா உங்களை வாழ வைப்பாரு. ஏன்னா நம்பி வாழ்றீங்க. வீட்டுக்காரர் தான் எல்லாம். பரவாயில்ல, இவ்வளவு தூரம் ஒற்றுமையா இந்த வயசுலயே இவ்வளவு தூரம் ஒற்றுமையா பாருங்க. என் வீட்டுக்காரர் இல்லைன்னா நான் இல்லைங்கிற வார்த்தை சொல்றாங்க. அந்த அளவுக்கு கடவுள் உங்க 2 பேரும் இன்னும் 100 வயசு வரைக்கும் வச்சுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இதை நினைச்சு யாரை நினைச்சு வருத்தப்பட வேணாம். தம்பிக்கு ஏதோ ஆபரேஷன், காதல் ஏதோ ஆபரேஷன் வர சொன்னாங்க. என்னாச்சு? ஜவுல ஓட்டை, அந்த ஓட்டையை போய் பிரைவேட்ல பார்த்தோம், ஜிஹெச்ல பண்ணி முடிச்சிட்டோம். ஜிஹெச்ல வெளியில 80 ரூபா கேட்டாங்க. தையல் போட்டு மருந்து போட்டு இருக்க பாருங்க. ஆமா இப்ப தெரியும். இப்ப காமிச்சாரு பார்த்தேன். சரி கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. சரியா? உங்களுக்கு ஆறுதல், அவங்க தான் உங்களுக்கு ஆறுதல். நீங்க 2 பேரும் எப்பயும் போல ஒற்றுமையா இதே மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா எவ்வளவு சீக்கிரம் என்னால இன்னும் அவங்களுக்கு இன்னும் சரி பண்ணி விட முடியுமா நான் சரி பண்ணி விடுறேன். சரிங்க. கடவுள் வந்து பத்திரமா உனக்கு சேர்த்துட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும். கண்டிப்பா கவலை கண்டிப்பா இன்னும் நல்லபடியா பாப்பாரு. ஏன்னா அவங்களுக்காக நீங்க இருக்கீங்க, உங்களுக்காக அவங்க இருக்காங்க. பணம் இதுல இருக்கு. சரிங்க. அம்மாவுக்கு மாத்திரை வாங்குறதுக்குள்ள பண உதவி இருக்கு. நீங்க எப்பயும் போல அவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுங்க. சரிங்க. மாத்திரை மட்டும் விடாம, ஏன்னா அவரோட பலமே நீங்க தான். உங்களுக்காக தான் அவர் ஓடுறாரு. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தூரங்கள் கடந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நைட் ஆனாலும் உங்களை பார்க்க வந்துருவேங்கிறாரு. அதனால நீங்க தைரியமா இருங்க. அவர் வந்து கரெக்டா சொல்றதை மட்டும் கேட்டுக்கோங்க. மாத்திரையை சாப்பிடுங்க. எல்லாம் உங்களுக்கு சீக்கிரமா சரியாயிரும். உதவி பண்ண நீங்க வந்து ஒரு அதாவது ஆபத்து காலத்துல ஒரு பட்னியா கிடக்கும் சாப்பாடு போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி யோசிக்கிறேன் நான். இது காலம் அப்படி இல்லைங்கய்யா. உதவி செய்யறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. உங்களை மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இல்லை. உங்களை 10 வருஷம் நாமக்கல்ல பார்த்தேன், ஞாபகம் இருக்கா? ஆமா தெரியும். அந்த சபாரி செட்டு புழு கலர் எனக்கு நல்லா கணிச்சு அப்ப தெரிஞ்சு இருந்துச்சு. ஆமா, புழு கலர் சபாரி செட்டு போட்டு ஹெட்செட்டை கழுத்துல போட்டுட்டு ஐயா வாங்க டீ சாப்பிடுங்களா, என்ன சாப்பிடுங்க கேட்பீங்க. நானும் ஒரு பையன் வருவோம். ஆமா, அப்ப இருந்து அந்த ஞாபகம் இன்னும் கணக்குள்ளே இருக்கு. அப்படியே பரவாயில்ல, இவ்வளவு தூரம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். போட்ல கரெக்டா வச்சுக்கோங்க. கரெக்டா அந்த மாத்திரைகள்லாம் கரெக்டா சாப்பிடுங்க. எல்லாமே இதே மாதிரி என்னைக்கு ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கணும். நல்லபடியா பாத்துக்கோங்க. ஐயா போயிட்டு வர, கை கொடுங்க. நன்றிங்க. நன்றிங்க. சரியா? போயிட்டு வரமா? ஐயா போயிட்டு வாங்க. நன்றிங்க. அம்மா போயிட்டு வரேன். உடம்பு பாத்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. சரியா?